இன்சூரன்ஸ் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி அரசு காப்பீட்டு நிறுவனம்லேருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதான் ஃப்ரெண்ட்ஸ், www.orientalinsurance.organization.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் என்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 17th ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஆகஸ்ட்டு 17ஆம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். செலெக்ஷனில் Tier 1 Tier 2 எக்ஸாம் இருக்கும். ரெண்டுமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், சரிங்களா? அதாவது ப்ரிலிம்ஸ், மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 7th கண்டக்ட் பண்ணுறாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் அக்டோபர் 28th கண்டக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப நாள் கேப்பெல்லாம் இல்லை. ப்ரிலிம்ஸ் கண்டக்ட் பண்ண உடனே அடுத்து மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் மெயின் எக்ஸாமுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் செலெக்ஷன் மெயின் எக்ஸாம் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கான அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் 7 டேஸ்க்கு முன்னாடியே, அதாவது எக்ஸாம் டேட்லேருந்து 7 நாளுக்கு முன்னாடியே உங்கள் லாகின்ல அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் 1 by 1 எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆல் ஓவர் இந்தியாவுக்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ், அசாம், ஹரியானா, கேரளா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டுக்கு இருக்குது. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். கேட்டகிரிஸ் வேக்கன்சிஸ் இருக்கும், டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் வேக்கன்சி இருக்குது. அதுக்கு நான் லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? இப்போ டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அது டிசேபிலிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி, எக்ஸர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ வேக்கன்சி, கேட்டகிரிஸ் வேக்கன்சி இருக்கும், டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி ப்ரோ, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஏஜ் மினிமம் 21 இருக்கணும். அதாவது குறைந்தபட்ச வயது 21 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகபட்ச வயது 30. ஸோ 21 to 30 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 31/7/1995 31/7/2004 பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 30 வயசுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு ப்ரோ, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா, நீங்கள் SC ST பிரிவினராக இருந்தால் 5 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 35 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், 33 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனால் ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. அன்ரிசர்வ்டு யூஆர் கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. 21 to 30 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் கிராஜுவேஷன். ஸோ ஏதாவது ஒரு டிசிப்ளினில் கிராஜுவேஷன், எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ எனி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிராஜுவேஷன் காமனாக டிகிரின்னு சொல்லிட்டாங்க, ஏதாவது ஒரு டிசிப்ளினில் இருக்கணும், சரிங்களா? ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ப்ரோ நான் ஃபைனல் செம் படிக்கிறேன், ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நீங்களாம் எலிஜிபிள் இல்லை. கம்ப்ளீட்டாக டிகிரி முடித்து சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனி டிகிரி எலிஜிபிள் தான். ஸோ லோக்கல் லாங்குவேஜோட நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அது எழுத தெரியணும், படிக்க தெரியணும், பேச தெரியணும்னு சொல்கிறாங்க. ஸோ ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ் மஸ்ட், அது கட்டாயம், சரிங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ், ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் காமிச்சிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் 100 மார்க் கண்டக்ட் பண்ணாங்க. 1 மணி நேரம், அதாவது 1 மணி நேரம் எக்ஸாம். மொத்தம் 3 செக்ஷனில் இருந்து உங்களுக்கு கொஷின் வரும். ஸோ டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, இந்த 3 டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு கொஷின் வரும். இங்கிலீஷ்லேருந்து ஒரு 30 கொஷின் வரும், ரீசனிங்லேருந்து 35 கொஷின், நியூமரிக்கல் எபிலிட்டியிலேருந்து ஒரு 35 கொஷின். ஸோ ஒரு கொஷினுக்கு 1 மார்க், மொத்தம் 100 கொஷின் 100 மார்க். டைம் டியூரேஷன் ஒரு டெஸ்ட்டுக்கும் 20 நிமிஷம். ஸோ ஒட்டு மொத்தமாக 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம். டெஸ்ட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். பட் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு மட்டும் இங்கிலீஷில் தான் வரும், ஹிந்தியில் வராது. அது நமக்கு தேவையில்லை. ஜென்ரலாக நம்ம எல்லாமே இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம், சரிங்களா? தமிழில் எக்ஸாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே எக்ஸாம், SSC தான் தமிழில் வரும். இதெல்லாம் தமிழில் வராது. இப்போ செகண்ட் பாருங்கள், Tier 2 மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஸ்கோரை பேஸ் பண்ணி மெயின் எக்ஸாமுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க.
மெயின் எக்ஸாம் ஸ்கோர் தான் வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து 2 மணி நேரம். மொத்தம் 250 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். 5 செக்ஷன்லேருந்து கொஷின் வரும். அதாவது 5 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஷின் வரும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து ஒரு 40, ரீசனிங்கில் 40, நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 40, கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து ஒரு 40 கொஷின் வரும், அவேர்னஸ்லேருந்து ஒரு 40, மொத்தம் 200 கொஷின். சரிங்களா? ஸோ 50 மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 250 மார்க். ஸோ 30 நிமிஷம் இங்கே டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 2 மணி நேரம். சரிங்களா? இப்போ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கீழே காமிச்சிருப்பாங்க. ப்ரிலிம்ஸு மெயின் எக்ஸாம் ரெண்டுத்துக்குமே வந்து பெனால்ட்டி இருக்குது. அதாவது தப்பான ஆப்ஷன் சூஸ் பண்ணால் மார்க் வந்து குறைப்பாங்க. ஸோ நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் வந்து குறைப்பாங்க. தப்பாக மார்க் பண்ணிட்டா தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக மார்க் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்காக போயிடும். ஓகேங்களா? அதாவது இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு 10 கொஷின் அடிச்சிருக்கீங்க. அதில் ஒரு கொஷின் வந்து நீங்கள் தப்பாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 10 கொஷின் அடித்து நீங்கள் 50 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு கொஷின் அடித்து 50ல் அது கூட அந்த 50 மார்க்கில் உங்களுக்கு லெஸ் ஆயிரும். சரிங்களா? எடுத்த மார்க்கும் வந்து போயிடும். அதனால் நெகட்டிவ் மார்க்கிங் இருந்தால் எப்போவுமே ஒரு கொஷனுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வருது அப்படின்னா ஒரு எக்ஸாமினேஷனுக்கு தெரிஞ்ச கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா தான் அது வந்து நெகட்டிவ் மார்க்கில் போகும். அதாவது எடுத்த மார்க்கும் குறையும் நெகட்டிவ் மார்க்கிங்கில். 60 மார்க் நீங்கள் மொத்தம் கரெக்டாக அடித்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் தப்பான ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் மார்க் போயிடும். ஸோ நெகட்டிவ் மார்க் போயிட்டால் அந்த 60 மார்க்கில் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகிட்டே வரும். அதனால சொல்கிறேன், எடுத்த மார்க்கில் லெஸ் ஆகும் நெகட்டிவ் மார்க்கிங் இருந்தால். ஸோ தெரியல அப்படின்னா விட்டுருங்க. சரிங்களா? அதை ஆன்சர் பண்ணாதீங்க. அது நெகட்டிவ் மார்க்காக போயிடும். நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை அப்படின்னா அது தப்பாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நெகட்டிவ் மார்க்கிங் இருந்தால் அது வந்து எடுத்த மார்க்கில் வந்து லெஸ் ஆகிரும். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஸ்கோர் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மார்க் வந்து குறைச்சி விட்ரும். ஸோ தெரியல அப்படின்னா கட்டாயம் விட்டுருங்க. அதே மாதிரி எக்ஸாம் போகிறப்போ ஒரு கவர்மெண்ட் ஐடி எடுத்துகிட்டு போங்க. பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் இது இருக்கும். ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி, அதோட ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ அது போக ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத படிக்க பேச தெரியுதா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். மெயினாக அந்த மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு வச்சு உங்களுக்கு வந்து அது ஃபார்மாலிட்டி தான். அது கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து எழுத்து பிழை இல்லாமல் வந்து தமிழில் எழுத படிக்க பேச தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் அதே தான் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்தெந்த இடங்களில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நாகர்கோவில், தஞ்சாவூர், விருதுநகர் இந்த இடங்களில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும். இங்கே போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ணல அப்படின்னா இந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எது நியராக இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் எங்கே ப்ரோ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் மெயின்ஸ் எக்ஸாம் சென்னையில் மட்டும்தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் அந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. மற்றபடி மெயின் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு சென்னையில் தான் இருக்கும். சென்னையில் தான் எல்லாருமே மெயின் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 100 ருபீஸ் பே பண்ணணும். ஆல் கேண்டிடேட்ஸ், அதாவது எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனை தவிர்த்து இந்த ஓபிசி, யூஆர் கேட்டகிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் 850 பே பண்ணணும். ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் சிக்னேச்சரை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஒயிட் பேப்பரில் உங்களுடைய இடது கை கட்டவிரல் ரேகையை பதிவு பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அதுவும் ஒயிட் பேப்பரில் எழுதி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதெல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்கள். அப்ளை எப்படி தேவைப்பட சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.